உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும்ன்றது எனக்கு தெரியும். நான் தினேஷ் அப்பப்போ வந்து என்கிட்ட சொல்லுவாரு, சார் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் சார், அந்த மாதிரி பண்ணிருக்கோம் சார், இப்படி ஒன்று ஆச்சு. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து 3 நாள் வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணோம், தலையில் அடிபட்டுச்சு. ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த டீமுடைய டெடிகேஷன் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றது எனக்கு தெரியும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எங்க வீட்டு ஃபங்க்ஷன், அண்ணன் கல்யாணத்துல தம்பி எப்படி உட்கார முடியாதோ அது மாதிரி எங்க அண்ணனோட படம் அது. உட்கார மனசே வரல, சீட் இருந்தது உள்ள, காலையில இருந்து ஒரு பதட்டம் இருந்தது, எங்க வீட்டு ஃபங்க்ஷன் கரெக்டா போகணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு எனக்கு மனப்பூர்வமா ஃபீல் ஆனது கமல் சார். ஏன்னா என் படம் ஆரம்பிச்சு நாள் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, 100th டே ஃபங்க்ஷன் வந்து முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி குக்கு படத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, இங்க வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்க வந்திருக்க டைரக்டர்ஸ், மரியாதைக்குரிய பெரியவர்கள், சூர்யா அண்ணன், அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலா ஒரு விஷயம் நான் சொல்லலாம். என்னன்னா, இந்த ஹீரோ நடிச்சா இந்த அவர் பேர் பார்த்த உடனே இந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க, இல்ல இந்த டைரக்டர் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தா அந்த படம் போய் பார்ப்பாங்க. ஃபாக்ஸ் ஸ்டார் த நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம், அந்த ப்ரொடக்ஷனுக்காக இனிமே படம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. குக்கு மாதிரி ஒரு படம் ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் மனதை கவர்ற ஒரு படமா இருக்கும். ராஜமுருகன் அண்ணன் வந்து ஒரே ஆபீஸ்ல தான் இருப்போம், எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இருப்பாரு. எல்லாரும் ஒரு சிரிப்பை பத்தி சொன்னாங்க, அவர் உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் எப்பயுமே வரவே மாட்டாரு, மகேந்திரன் சார். இந்த கதையா கேட்டதும் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுங்க. இந்த படத்தை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப மனசை தொடர ஒரு படமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த குக்கு படமும் நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெற வேண்டும். ஆனா இதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. பார்வை இல்லாத ஹீரோனும் போது ஏற்கனவே கமலஹாசன் வந்து முன்னோடி அதுக்காக ப்ரூவ் பண்ணிட்டார். சென்டிமெண்டா பார்வை இல்லாத ஹீரோ வரும்போது விக்ரமன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் ஓடும். ஆனா பாக்குறவங்களுக்கு தான் பார்வை இருக்கணுமே தவிர நடிக்கிறவங்களுக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆக இந்த மாபெரும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை இதுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். குக்கு இதை விட ஒரு இனிமையான டைட்டில் இருக்கவே முடியாது. இது நிச்சயமாக தமிழ் சினிமாவை மிகவும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த படம் அற்புதமான இசை, அட்டகத்தி தினேஷ் ஒரு வீர வாளோடு வந்திருக்கிறார், அற்புதமான நடிப்பு. அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு காசியிலே பார்த்த விக்ரம் கண்ணுக்கு தெரிகிறார். இந்த கதாநாயகி நடிப்பை பார்க்கும் பொழுது மொழியிலே பார்த்த ஜோதிகா அவர்கள் தெரிகிறார். ராஜமுருகனுடைய இயக்கம், அவருடைய கையாடல் அற்புதமாக இருக்கிறது. அது பாலா அவர்களுடைய இயக்கத்தை போல ஒரு அற்புதமாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இப்படம் ஏராளமான தியேட்டர் விருதுகளையும் தேசிய விருதுகளையும் அள்ளி வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், கம்மியான டைமு, நிறைய டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்த ஸ்பேஸில் அதை பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்ஜாய் பண்ணும். அட்டகத்தி பண்ணும்போது வந்து பர்சனலாக லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சது. ஏதோ ஒரு விஷயத்த மறந்து இல்லை ஒரு கெயின் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் குக்கு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது பர்சனலாகவே சொல்கிறேன். அது நல்லா இருக்கு, பார்த்துட்டு தேங்க்ஸ்.